மத்திய அரசின் உதய் திட்டத்தில் சேர்வதற்கு தமிழக அரசு முன்பு எதிர்ப்பு தெரிவித்தது ஏன் என்றும் தற்போது சேர முடிவெடுத்ததற்கான காரணத்தையும் பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் மாஃபா பாண்டியராஜன் விளக்கியுள்ளார். புதிய தலைமுறையின் அக்னி பரீட்சை நிகழ்ச்சியில் பங்கேற்ற போது இது தொடர்பான கேள்விக்கு அவர் பதிலளித்தார். அம்மா அவர்கள் உதய் திட்டம் முதல்ல வந்தப்போ அதை மாடிஃபை பண்ணணும். 7 விஷயங்கள்ல அதில் மாற்று கருத்து அம்மா தெரிவிச்சிருந்தாங்க. பேங்க் எனக்கு 2% வட்டி குறைக்கிறதுக்கு நீ என்ன பங்களிப்பு அளிக்கிற, இதைத்தான் அம்மா மத்திய அரசாங்கத்தை பார்த்து கேட்ட கேள்வி. இப்போ அதை மாற்றிருக்காங்க. மத்திய அரசாங்கத்தில் பங்களிப்பு இருக்கு இந்த உதய் திட்டத்தில். ரெண்டாவது, நான் இந்த பெனிஃபிட் 2000 கோடி எனக்கு கிடைக்குது, இந்த பெனிஃபிட் கிடைக்குதுன்னா இதுக்கு நான் என்ன கட்டுப்பாடு எனக்கு விதிச்சுக்கணும்னு நீ சொல்றேன்னா 3 மாசத்துக்கு ஒருக்க கரண்ட்டு வரியை கூட்டணும் அப்படின்னு சொல்கிறீங்க. கரண்ட்டுக்கு ஒரு யூனிட்டுக்கு இன்றைக்கி இவ்வளவு ஃபீஸ் கட்டுறாங்கன்னா அதை மாற்றி அமைக்கணும். 3 மாதத்துக்கு ஒருக்க அதுவும் மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் மாற்றி அமைக்கும்னு சொல்றீங்க. எனக்கு அந்த கட்டுப்பாடு கிடையாதுன்றீங்க. ஏற்கனவே ஒழுங்குமுறை வாரியம் தானே உங்களுக்கு பரிந்துரை செய்ய முடியும். ஆனால் மாத்தலையா முடிவெடுக்கிறது தமிழக அரசு. ஒவ்வொரு முறை நம்ம மின்கட்டணம் உயர்த்தும் போது என்ன சொல்றோம், இது ஒழுங்குமுறை வாரியம் கொடுத்தது அப்படின்னு அப்ப நம்ம சொல்லிட்டோம். எத்தனை வருஷத்துக்கு இருக்கு? 5 வருஷம் ஆயிடுச்சு. இன்னைக்கு மாற்றி அமைச்சு 4 வருஷத்துக்கு மேல ஆச்சு. இவங்க சொல்றது 3 மாசத்துக்கு ஒருக்க நீங்க மாற்றி அமைக்கணும்னு சொன்னாங்க. அதை எதிர்த்தோம். இது மாதிரி 7 விஷயங்களை எதிர்த்த ஒவ்வொரு விஷயங்கள்லையும் இன்னைக்கு மற்ற மாநிலங்கள் சந்தோஷப்படுறாங்க. இது அவளு ஊதி சாப்பிடலான்ற கதை தான். அதை மாத்திட்டாங்க.